ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒன்ஸ் மால்தீவ்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் போகும், நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் மாலத்தீவ்ஸ் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கைடு வருவாங்க. அவர் உங்களை ரூமில் போய் செட்டில் பண்ணுவார். ஃபுட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் 1 வீக்குக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு லான்ச்சா இல்லை ஃப்ளைட்டா இதெல்லாமே பார்த்துப்பாங்க. இந்த லான்ச் ஃப்ளைட் ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி எந்த ஒரு பயப்பட வேண்டாம். நீங்கள் ஸ்டே பண்ணுற அந்த நாளுக்கான அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு கைடு இருப்பாங்களா, அவங்க பார்த்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ரூமில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் கைட் பண்ணுற மொதல் விஷயம் உங்களுக்கு சிம் கார்டு வாங்கி தருவாங்க. சிம் கார்டு வாங்குறதுக்கு என்ன ப்ரூஃப் எல்லாம் எதுவும் வேண்டாம். லைக் நீங்கள் உங்கள் ஒர்க் பெர்மிட் எடுத்துகிட்டு போங்க, அவங்களே சிம் கார்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் கைட் பார்த்துப்பாங்க. நீங்கள் போய் சிம் கார்டு வாங்குறதுக்கு உட்காந்தா போதும். ஸோ சிம் கார்டு இங்கே 2 டைப்ஸ் இருக்குது, ஓரிடோ திராகோ அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் திராகோ சிம் ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஓரிடோவில் விட திராகோவில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். லைக் ஒன்ஸ் நான் ஓரிடோ வாங்கினதுக்கப்புறம் திராகோ யூசர்ஸ் கிட்ட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் ஆஃபர் திராகோவில் இருக்குது ஓரிடோவை வர. சிம் கார்டு ஆக்டிவேஷன் எப்படியும் ஒரு 1 டே ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சிம் கார்டு ஓவர் முடிஞ்சது இல்லையா. அடுத்து உங்களை மெடிக்கல் டெஸ்ட் கூப்பிட்டு போவாங்க. மெடிக்கல் டெஸ்ட்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, எக்ஸ்ரே எடுப்பாங்க, யூரின் டெஸ்ட்டுக்கு வாங்கிப்பாங்க. தென் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து மெடிக்கல் ரிசல்ட் வர ஒரு 2 டேஸ் ஆகும். சில கைடு அவங்களே வச்சுப்பாங்க. சிலர் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி கிளியராக கேட்டுக்கோங்க. மெடிக்கல் டெஸ்ட் நான் வாங்கிட்டு போகணுமா இல்லை நீங்களே பார்த்துப்பீங்களா அப்படின்னு ஒரு வாட்டி அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. கேட்குறது ரொம்பவே முக்கியம். தென் இப்படி ஒரு நாள் முடிஞ்சிடும். அடுத்த நாள் உங்களுக்கு ஸ்கூலோட பிரின்சிபலோட நேம், என்ன ஸ்கூல், இந்த மாதிரியெல்லாம் மெசேஜ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு பிரின்சிபலோ இல்லை அந்த ஸ்கூலோட ஹெச்ஆரோ கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிடுவாங்க. தென் அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட், சேலரி பேங்க் எஸ்பிஐயில் ஓப்பன் பண்ணுவாங்க. மாலையிலேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு போகணும். ஸோ அதுக்கான ஃபார்ம் எல்லாமே அந்த கைடு பார்த்துப்பாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லேருந்து இவங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களால ஓப்பன் பண்ண முடியும். ஸோ என்னடா டிலே ஆகுது அப்படின்னு நினைச்சு பயப்படாதீங்க. ஏன்னா நான் கொஞ்சம் பயந்தேன், அதனால சொல்றேன். இந்த லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கைடு அந்த பேங்க் ஃபில் பண்ற ஃபார்ம் கொடுப்பாங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங்கான ஃபார்ம் இருக்கும்ல, அதுல பிரசன்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அதுல நீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மட்டும் போட்டா போதும். உங்க ஸ்கூல் அட்ரஸ் இல்ல அட்டோல் இந்த மாதிரி எதுவுமே என்ட்ரு பண்ண வேண்டாம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மட்டும் போதும். மீதி எல்லாம் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், உங்க நேம் ஃபில் பண்றது ரொம்ப கான்சியஸா இருங்க. உங்க பாஸ்போர்ட்ல என்ன இருக்கோ அதை டிக்டோவா கொடுங்க. உங்க இனிஷியல் இருந்தா இனிஷியல் கொடுங்க. உங்க அப்பா பேர் இருந்தா அப்பா பேரை ஃபுல்லாவே எழுதுங்க. தென் இமெயில் ஐடி எழுதும் போது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா செக் பண்ணி எழுதி கொடுங்க. ஃபர்ஸ்ட் சிம் முடிஞ்சது, மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சது, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபலோ ஹெச்ஆரோ உங்களுக்கு கால் பண்ணி நீங்க ஃப்ளைட்ல வரணுமா அப்படி இல்லாட்டி லான்ச்ல வரணுமான்னு டிசைட் பண்ணி சொல்லிடுவாங்க. டிக்கெட்டுமே புக் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஸோ அதோட விஷயமும் முடிஞ்சிடு. அதுக்கப்புறம் என்னன்னா, அங்க மாலையிலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ரெட்டி போட்டோஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்கும். அங்க போய் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கோங்க. எடுக்கும் போது சுத்தமா சிரிக்க கூடாது. உமன் எந்த ஒரு ஆர்னமெண்ட்டும் போட்டுட்டு போக கூடாது. லைக் கம்மல், செயின் எதுவுமே விசிபிளா தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பிளாக் கலர் கோட் கொடுப்பாங்க, அது போட்டுட்டு எடுங்க. உங்க ட்ரெஸ், நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு தெரியக்கூடாது. அந்த பிளாக் கலர் தான் மெயினா தெரியணும். நோ மேக்கப், அது மூஞ்சில எதுவுமே இருக்கக்கூடாது. போட்டு லிப்ஸ்டிக் அப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எதுக்குன்னா, நீங்க ஒர்க்கிங் விசா அப்ளை பண்ணுவீங்களா, அப்போ நீங்க அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுக்கணும். நீங்க ஐலாண்ட் போயிட்டு எடுக்கலாம் அப்படின்னா அது பாசிபிள் இல்லை. எல்லா ஐலாண்ட்ஸ்லயும் உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குமான்னு தெரியாது. ஸோ மேக்ஸிமம் ரெட்டி போட்டோஸ்ல போய் அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்காங்க. ஹார்ட் காப்பியாவும் வாங்கிக்கோங்க, சாஃப்ட் காப்பியாவும் வாங்கிக்கோங்க. ஆக்சுவலி இங்க வைபர் அப்படின்னு நம்ம வாட்ஸ்அப் மாதிரி வைபர் யூஸ் பண்றாங்க. அவங்க வைபர்ல அனுப்புவா வாட்ஸ்அப்ல அனுப்புவான்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் வாட்ஸ்அப்ல வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான். இப்போ வைபர்னா எனக்கு அது தேடியா அது நான் இன்னும் யூஸ் டு ஆகல. ஸோ நான் இங்கே செட்டில் ஆகிற வரைக்கும் வாட்ஸ்அப்லேயே என்னோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் வச்சுக்கிறது தான். ஸோ அதோட அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோட காஸ்ட் 100 or 60 சம்திங், 60 to 100 தான் ஆச்சு. பட் அது ரொம்ப முக்கியம்.
ஒர்க்கிங் விசா அப்ளை நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக வேணும். ஸோ அடுத்து என்னன்னா சர்டிஃபிகேட்ல அட்டாஸ்டேஷன் வாங்கணும். மாலத்தீவ்ஸ்ல தான் வாங்கணும், நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடாது. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ல அட்டாஸ்டேஷன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும் நீங்க வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிஎட் முடிச்சிருந்தா அதுக்கு ஒரு அலவன்ஸ் இருக்கு. ஸோ பிஎட் படிக்காதவங்களுக்கு ஒரு சேலரி இருக்கும், பிஎட் முடிச்சவங்களுக்கு ஒரு சேலரி இருக்கும். சப்போஸ் நீங்க பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எம்கியூஏ அப்ளிகேஷன் ஃபார்ம்னு நம்ம ஒன்று ஃபில் பண்ணி மினிஸ்ட்ரிக்கு அனுப்பணும். அதை அனுப்பி அவங்க ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பிஎட் சேலரி வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம சர்டிஃபிகேட்ஸ்ல அட்டாஸ்டேஷன் வாங்குறோம். சப்போஸ் நான் பிஎட் முடிக்கல எனக்கு அது வேண்டாமா அப்படின்னா நீங்க ஸ்கூல்ல கால் பண்ணி ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க, என்னோட சர்டிஃபிகேட்ல நான் அட்டாஸ்டேஷன் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லா சர்டிஃபிகேட்ஸோட ஒரு காப்பி வந்து ஸ்கூல்ல சப்மிட் பண்ணுவோம். சிலர் வந்து ஹார்ட் காப்பியா கேட்பாங்க, சில இடத்துல சாஃப்ட் காப்பி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அவங்க வேணும் அப்படின்னா நீங்க அட்டாஸ்டேஷன் வாங்கி தான் ஆகணும். ஹார்ட் காப்பி கேட்டாங்க உங்களுக்கு பிஎட்டும் இருக்கு அப்படின்னா 2 செட் அட்டாஸ்டேஷன் வாங்கிக்கோங்க. நீங்க பிஎட் முடிக்கல அப்படின்னா ஒரு செட் அட்டாஸ்டேஷன் போதும். அதுவும் ஹார்ட் காப்பி வேணுமா சாஃப்ட் காப்பி வேணுமான்னு கிளியரா கேட்டுக்கோங்க. பட் எனிவே உங்களுக்கு அது வேணும் தான். ஸோ ஒரு செட்டாவது மினிமம் இருக்கணும். பிஎட் வச்சிருக்கிறவங்களுக்கு ஹார்ட் காப்பி உங்களுக்கு ஸ்கூல்ல கேட்கறாங்க அப்படின்னா 2 செட் எடுத்துக்கோங்க. எங்க எடுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலயும் பண்ணி தருவாங்க, பட் ரொம்ப மினிமம் பிரைஸ்ல எங்க பண்ணணும் அப்படின்னா ரெப்ளிகேட் அப்படின்னு மாலையில ஒரு ஷாப் இருக்கு, அதுவுமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மொத்தமே ரொம்ப கம்மியான கிலோமீட்டர்ஸ் தான், அதனால நீங்க வாக்கிங்லயே போயிடலாம். கூகுள் மேப்ல போடுங்க வரும். ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்டாஸ்டேஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி தருவாங்க. பட் இட் வில் டேக் ஃபியூ ஹவர்ஸ் டு கம்ப்ளீட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்ன்னு சொல்லிடுறேன். 10th 12th யூஜியோட எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட், கன்சால்டேட், தென் டிகிரி. அதே மாதிரி பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா எல்லா செம்மோட மார்க் ஷீட், கன்சால்டேட், டிகிரி. பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா எல்லா செம்மோட மார்க் ஷீட், உங்களுக்கு கன்சால்டேட் இருந்தால் கன்சால்டேட், அதுக்கப்புறம் டிகிரி. இது எல்லாத்துலேயும் அட்டாஸ்டேஷன் வேணும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டில் அட்டாஸ்டேஷன் வேணும், ஒர்க் பெர்மிட்டில் அட்டாஸ்டேஷன் வேணும். பிசிசி அப்படின்னு சொல்லி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்று நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்போம், அதுலேயுமே அட்டாஸ்டேஷன் வேணும். ஸோ ஜெராக்ஸ் எடுத்து அட்டாஸ்டேஷன் கேளுங்க, அவங்க எல்லாமே கிளியராக பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன் ரெப்ளிகேட்ல பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா மீதி இடத்துல எல்லாம் நான் கேட்டப்போ 30 MVR கேட்டாங்க, ஆனா ரெப்ளிகேட்ல 8 MVR கேட்டாங்க. ஸோ பெட்டர் டு ப்ரிஃபர் ரெப்ளிகேட் ஷாப். இதெல்லாம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது, நிஜமா சொல்றேன். நான் வந்து என்ன நினைச்சேன் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க, மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, சர்டிஃபிகேட் அட்டாஸ்டேஷன் வாங்குறதுல சுத்தமாக எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு என்னன்னா ஃபார்ச்சுனேட்டா என் கூட ஒர்க் பண்ற ஒரு சார் வந்து அப்பா ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல ஏதோ சின்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு மாலே வந்திருந்தாரு. ஸோ அவர் தான் இதெல்லாம் நீங்க பண்ணணும், நம்ம பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு என் கூடவே இருந்து பண்ணாரு. ஸோ அவர் இல்லாட்டி கண்டிப்பா இந்த விஷயங்கள் எதுவுமே தெரிஞ்சிருக்காரு, திருப்பி நான் ஒரு வாட்டி டிராவல் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்பவே முக்கியம். உங்க ஸ்கூல்ல ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க, நான் மால்தீவ்ஸ்ல ஏதாவது நான் முடிக்கணுமா, ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வேணுமா, என்ன மாதிரி வேணும்னு. அங்க இந்தியன் டீச்சர்ஸ் யாராவது இருந்தா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, கம்மியா கேட்பாங்க. ஒன்ஸ் அங்க இருக்கிற யாராவது இந்தியன் டீச்சர் கான்டாக்ட் வாங்கி நீங்க பேசினா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் உங்களுக்கு இன்னுமே ஒரு கிளியரான வியூ கிடைக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.